மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க, எங்க தாத்தா எதுக்கு, அந்த பையன் பேரங்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயாவுக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாது, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான், கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் சொல்வார்கள்.